பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாம் தேவ கிருபைதான். இந்த நாளை காண்பது அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்து அனுதினமும் இந்த அதிகாலை குறுஞ்செய்தியை கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம், ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் ஆவியின் நிறைவு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கொடுக்கிறார். இங்கே இன்றைக்குரிய வார்த்தை ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்காக. உங்களுக்கு இன்றைக்கு காலையில் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து தேவன் உங்களை நிரப்புவாரானால் அந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம், எது பிரயோஜனம் இல்லை, எந்த காரியத்தை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது, அவரே உங்களுக்கு ஞானத்தின் ஆவியானவராக மாறி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ ஆவியினுடைய நிறைவில் உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் வித்தியாசமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றோம், எல்லாம் ஆவியில் நிரம்புகிறோம், அது வேற. ஆனால் அவனவனுடைய அனுக்கிரகத்திற்காக, அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அவர் அனுக்கிரகம் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? ஆவியானவரே, என்னை அபிஷேகத்தது நோக்கம் என்ன, என்னை நிரப்பினதுக்கு நோக்கம் என்ன, இந்த அந்நிய பாஷையை கொடுத்ததற்கு ஒரு முகாந்தாரம் என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசி, உன்னை இதுக்காக தான் நான் தெரிந்து கொண்டேன், உன்னை இதுக்காக தான் அழைத்தேன், உன்னை இதுக்காக தான் அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அவருடைய சித்தத்தை செய்யும்போது பாருங்களேன், உங்கள் அபிஷேகம் ஒரு அனல் உள்ள அபிஷேகமாக மாறும். சத்துரு உங்களை கண்டு அலறி ஓடுவான். சரியா? இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரமே உங்களை நடத்துகிறதை பார்ப்பீங்க. இந்த நாளை முடித்து இரவு படுக்கைக்கு போகும்போது கர்த்தருக்கு சித்தமானால் ஆச்சரியமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. இப்போது உம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவருடைய பிரயோஜனத்துக்காக தானப்பா கொடுத்துருக்கிறீங்க. ஒரு சிலர் எனக்கு இல்லையே என்று கேட்குறவங்கள அபிஷேகம் பண்ணிருங்கப்பா. ஒவ்வொருவரையும் பிரயோஜனமான பாத்திரங்களாக, உபயோகமான பாத்திரங்களாக, தேவனுக்காக எந்த நற்கிரியைகளை செய்கிற ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக மாற்றுங்கப்பா. ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த நாள் முழுவதும் செய்யட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள், குடும்பம் அத்தனை பேரையும் இரத்த கோட்டைகளை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அவங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்கல்ல. அப்போ நீங்கள் ஊழியம் செஞ்சு உங்கள் பேரில் ஆத்துமாக்கள் அறுவடை உங்கள் பேரில் பதிவு செய்யப்படும். பரலோகம் உங்களை நினைத்து களி கூறும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நம்ம சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.